என்னுடைய நிலைப்பாட்டை கட்சிகளை பற்றி எனக்குள்ள இருந்த நிலைப்பாடு அல்லது கட்சி வந்து அதிமுக தொடங்கிய காலத்திலிருந்து இவ்வளவு காலம் பேசிய பேச்சு எல்லாம் இபிஎஸ்க்கு முன்னாடி உண்டான பீரியட் வரைக்கும் எடுத்த கொள்கை நிலைப்பாடு உடன்பாடானது இல்லை அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு போறாங்களா? இப்ப இன்றைக்கு இபிஎஸ் மேல உள்ள அதிருப்தியில இன்றைக்கு இபிஎஸ் மேல உள்ள அதிருப்தியில போறாங்க. இல்ல, ஏபிஎஸ் மேல உள்ள அதிருப்தி மட்டும் காரணம் இல்லை அன்வர் ராஜா போறது. எதனால அதிருப்தி வருது? இன்னைக்கு நம்ம சொல்லி எத்தனையோ சொல்லி பார்த்தோம், இவங்க வந்து மதவாத கட்சி கூட வந்து கூட்டு சேர்றாங்க அப்படிங்கறத இன்னைக்கு முக்கியமான காரணம். அதுக்காகத்தான் இன்னைக்கு வெளியே போறாரு. அவரும் முடிஞ்ச மட்டும் விசுவாசமா, கட்சிக்கு விசுவாசமா இருந்தாரு. இபிஎஸ் சப்போர்ட்டிவா பேசி பார்த்தாரு. ஆனா எவ்வளவு பேசி பார்த்து இபிஎஸ் வந்து திருந்தன மாதிரி இல்லைன்னு அவர் நினைக்கிறாரு. இந்த கட்சியுடைய அடிப்படை கொள்கையை படு பாதாளத்தில் கொண்டு போய் வீழ்த்துறாருன்னு நினைக்கிறாரு. அது வந்து சிறுபான்மையினருக்கு விரோதமானது, மத சார்பின்மைக்கு விரோதமானது. அதுல யாருக்கும் ஏதாவது சந்தேகம் இருக்கா? அதனால அவர் போறாரு. இன்னும் சரியான உங்களுடைய பாணியில் சொல்றதுன்னா, அவர் போவதற்கு சரியான காரணத்தை கண்டுபிடித்து போனார். அதை யாரும் மறுக்க முடியுமா? இல்ல, காரணம் ஒரு சரியான காரணம், சரி தப்பு அப்படிங்கிற எல்லாமே வந்து ரொம்ப ரிலேட்டிவ் டேர்ம் சார். அதனால நான் அந்த லைனுக்குள்ளேயே வரல. நீங்க மைத்ரேயன் இடத்துல ஒரு கேள்வியை முன்வைக்கிறீங்க. அது வந்து அதே மாதிரியான கேள்வி அன்வர் ராஜாவுக்கும் பொருந்தும், இடையில வந்த கார்த்திக் தொண்டமானுக்கும் பொருந்தும். நான் மைத்ரேயன் கேட்கிறது, சனாதன தர்மத்தில் நீங்கள் நம்பிக்கை உள்ளவரா? ஏன்னா RSS மெம்பரா இருந்திருக்கு. இது வந்து திராவிட கட்சிகளுடைய அடிப்படை கொள்கையிலிருந்து மாறுபட்டது. சனாதன தர்ம கொள்கை வந்து பிறப்பால் எல்லோரும் சமமானவர்கள் இருந்து இவங்களுடைய திராவிட கட்சிகளுடைய கொள்கை. அப்படி இல்லை அப்படிங்கிறது சனாதன தர்மம். அந்த சனாதன தர்மத்தை ஆதரிச்சு பேசுறவங்க தான் RSSம் பிஜேபியும். அதுல வந்து முதல்ல RSSல வந்து யாரும் எடுத்து மெம்பரா போயிட முடியாது. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். முதல்ல வந்து தொண்டர், பிரச்சாரகர் அதெல்லாம் பண்ணி கம்ப்ளீட்டா அவர் நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறார் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் RSSல வந்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சி மெம்பர் ஆகிறத விட அங்க மெம்பர் ஆகிறது கஷ்டம். எல்லாருக்கும் தெரியாது. அப்படி ஊறி போய் சரியான முறையில் டெஸ்டட் அண்ட் ஃபவுண்ட் டு பி கரெக்ட் அப்படின்னு பார்த்து மைத்ரேயன் RSSல சேர்க்கப்பட்டிருந்தார் என்றால் இன்னைக்கு அது எல்லாமே தப்புன்னு உணர்ந்து சொல்றாரா? அதை பத்தி அவர் மௌனம் காக்குறாரு.